ஒரு பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார் என்கிறதான பாடலை பாடி நம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, காலங்கள் மாறினாலும் எதிர்காற்று வீசினாலும் நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே, நங்கூரம் இயேசுவிலே. இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். பெருகவே பெருக பண்ணி எல்லையை விரிவாக்கி வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார், வாக்குத்தத்தம் நிறைவேற்றுவார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். வன்கண்கள் குருடாகி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார். வன்கண்கள் குருடாகி விக்கினங்களை மாற்றி வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார், வெற்றியாக நடக்க செய்வார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். இதிலும் மேலானதை, இதிலும் பெரியதை, இதிலும் சிறந்ததை என் தேவன் செய்து முடிப்பார், என் தேவன் செய்து முடிப்பார். பதினெட்டாம் அதிகாரத்திலே 18ஆம் அதிகாரம் 5வது வசனம். அவன் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரின் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் இருந்த யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல ஒருவனும் இருந்ததில்லை. ஆகவே எசேக்கியா ராஜாவை குறித்து பார்க்கிற ஒரு காரியம் கடந்த நாட்களிலே பேசியிருக்கிறேன், கொஞ்சம் மாற்றம் இருக்கும். இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவிலே ராஜாக்கள் எல்லாம் அவனைப் போல இருந்ததில்லை. தேவன் மேல் வைத்த நம்பிக்கை எப்படி சொல்லப்படுது அப்படின்னா, அவனுக்கு முன்னாடியும் அப்படி நம்பிக்கை வைக்கல, அவனுக்கு பின்னாடியும் அந்த நம்பிக்கை வைக்கல, யாரும் இல்லை அப்படி சொல்லப்படுது. அவன் தேவன் மேல் வைத்த நம்பிக்கை குறித்து சொல்லப்படுது. அவனுடைய நம்பிக்கை எவ்வளவு உறுதியாக இருந்ததை குறித்து சொல்லப்படுது. ஏன்னா கீழே அந்த வாசிங்க, அதாவது 7ஆம் வசனம். ஆகையால் கர்த்தர் போதும். ஆகையால் கர்த்தர், ஆகையால் கர்த்தர் அவனோடு இருந்தான். ஆகையால்
அதனால கர்த்தர் அவனோடு இருந்தார். இன்னொரு அர்த்தம் அப்படித்தானே சொல்லலாம். அதனால கர்த்தர் அவனோடு இருந்தார். எதனால அவன் மேல் வச்ச கர்த்தர் வச்ச நம்பிக்கையினால. அப்ப கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, கர்த்தர் அவன் மேல் கர்த்தர் வைத்த நம்பிக்கையில முன்னாடியும் பின்னாடி யாரும் இருக்கல. அந்த மாதிரி ஒரு நம்பிக்கையில உறுதியா இருந்தோம். அந்த நம்பிக்கையில கர்த்தர் மேல் வைத்த நம்பிக்கையில எசேக்கியா ராஜா உறுதியாய் இருந்ததுனால கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனோடு இருந்தாங்கிறதுக்கு நிறைய வசனம் சொல்லலாம். நம்பிக்கையினால என்னங்கிறது நமக்கு நிறைய தெரியும். கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், கிருபை சூழ்ந்து கொள்ளும். கர்த்தரை நம்புவதனால அப்போ ஒரு உறுதியான நம்பிக்கை தேவன் மேல எசேக்கியா ராஜாவுக்கு. அந்த நம்பிக்கையில தேவன் அவனோடு கூட இருந்தார். உங்களோடு கர்த்தர் இருக்க வேண்டும் என்றால் நாம் கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை வைக்கணும். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதா. சொல்லுவையா, அந்த ரோமர்கள் நிருபத்தில் ஒரு வசனம் உண்டு. நம்ம அடிக்கடி பார்க்க ரோமர் 4ஆம் அதிகாரம், சீக்கிரம் முடிச்சிருவேன். ரோமர் 4ஆம் அதிகாரத்தில் ரோமர் 4ஆம் அதிகாரம் 17-18. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாருக்கும் தகப்பனானால் உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளை தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தார். ஆபிரகாம் நம்புவதற்கு ஏதுவில்லாத ஒரு காரியம். அவனுடைய சரீரம் அப்படி இருந்தது. நம்பிக்கைக்கு ஏது இல்லை, நம்ப முடியாது. ஆனா தேவனுடைய வார்த்தையை அப்படியே நம்பினான் ஆபிரகாம். நம்பிக்கையோடு விசுவாசித்து தேவனுடைய வாக்கு தத்தங்களை பெற்றான். அவன் நம்பிக்கையில என்ன இருந்தது அப்படி சொன்னா, அதாவது ஏதுவில்லாத நேரத்திலையும் நம்பிக்கையோட விசுவாசித்தான். ரெண்டாவது விசுவாசத்துல பலனாக இருந்தான். விசுவாசத்தில் அவன் பலகீனமாக இருக்கல அப்படின்னு அவன் அந்த 19 வாசிக்கிறான். அவன் விசுவாசத்திலே பலகீனமாக இருக்கல, அவன் பலமுள்ளவனாக இருந்தான். ரெண்டாவது தேவனை குறித்து என்ன ஆரம்பித்தான் 20ஆம் வசனத்தில் அவன் சந்தேகப்படாமல் இருந்தான். அவன் நம்பிக்கை அப்படிதான் இருந்தது. நான்காவது மகிமைப்படுத்தினான், தேவனை மகிமைப்படுத்தினான். இந்த நம்பிக்கை தான் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவனுடைய வாக்கு தத்துவம் நிறைவேறும். நம்பிக்கை இருக்கும். கர்த்தர் மேல ஒரு நம்பிக்கை நமக்கு வரணும். நம்ம எதை நம்பினாலும் அது எல்லாமே ஒரு நாளைக்கு மாறிப்போம். நான் அதில் நிறைய அனுபவப்பட்டிருக்கிறேன். ஆனால் கர்த்தரை நம்பும் பொழுது நம்பிக்கைக்கு ஏதுவில்லாத காரியமாக இருந்தாலும் கர்த்தரை நம்பும் பொழுது நிச்சயமாய் காரியங்கள் வாய்க்கும். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா.
பெற்றுக்கொள்வதற்கு எந்த வாய்ப்பும் இருக்காது, பெற்றுக்கொள்வதற்கு எந்த தருணமும் இருக்காது, சூழ்நிலையும் இருக்காது. ஆனால் கர்த்தரை ஒரு மனிதன் நம்பும் பொழுது எல்லாமே நமக்கு அனுகூலமாய் மாற்றி தருவார். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. எசேக்கியா ராஜா கர்த்தரை நம்பினான். அவனுக்கு முன்னாலேயும் பின்னாலேயும் யார் அப்படி இருந்ததில்லை. அந்த அளவு கர்த்தரை நம்பினா தேவன் அவனோடு இருந்தார். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. கர்த்தர் அவனோடு இருந்தார். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக 2 ராஜாக்கள் 12ஆம் அதிகாரத்தில் 12ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காமல் அவரை சார்ந்திருந்து கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடந்தார். இரண்டாவது, அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்கல. எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு போராட்டங்கள் இருந்தாலும் அவன் கர்த்தரை விட்டு பின்வாங்காத ஒரு மனுஷன். நகை போட்ட பொண்ணு நிறைய வந்துக்கிட்டே இருக்கு. நகை போட்டு தப்பு சொல்லலை, நகை போடக்கூடாதுன்னு சொல்லி நாங்கள் பிரதிஷ்டை பண்ணிட்டோம். அப்போ பிரதிஷ்டை மீறக்கூடாது. ஒரு செயின் போட்டுக்கலாங்கிறதெல்லாம் வந்துச்சு. நான் கூட யோசனை பண்ணேன், சரி ஒரு செயின் தானே போட்டு அப்புறம் ஜோம் பண்ணி காட்டி அப்படிலாம் செயின் போட்டு நிறையா வந்துச்சு. நிறைய அமௌண்ட்டும் நிறையா வந்திருக்கும். ஆனால் நகை போட மாட்டோம்னு சொல்லி முதல்ல நாங்கள் 91 பிரதிஷ்டை பண்ணியாச்சு. நகை போட மாட்டோம் கர்த்தருக்காக அப்படி சொல்லி தீர்மானம் பண்ணிட்டோம். பொருத்தனை பிரதிஷ்டை எதில் நம்ம பிரதிஷ்டை பண்ணுறோமோ அதை நம்ம செய்யணும். நான் ஒயிட்டு தான் போடணும்னா ஒயிட்டு, அது பிரதிஷ்டை. மற்றபடி எதுவும் தப்பு அதை நான் சொல்லலை. அது அவங்கவுங்க விருப்பம். கர்த்தர் சொல்கிறது, கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வது பிரதிஷ்டை பண்ணுறோம். இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்துச்சு. நல்லா இருக்கும், நகை போட்டு தான் வரும், ஏற்றுக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அதில் கர்த்தருடைய கிருபையில் உறுதியாக தளராமல் இருந்தோம். எங்கள் பிள்ளைய மாதிரி அந்த பிள்ளைக்கும் காதே குத்தலை அப்படின்ட்டாங்க. நான் காது குத்தி முட்டை போடுறதுக்கு முன்னால் நான் ரசிக்கப்பட்டேன். 2 பிள்ளைகளுக்கும் காது குத்தி முட்டை போடணும். காது குத்தி முட்டை போடுறதுக்கு ரெடி ஆகியாச்சு. நான் வியாதியில் விழுந்துட்டேன், ரசிக்கப்பட்டேன். காதும் குத்தலை ஒன்று குத்தலை அப்படி அப்படி விட்டேன். அது சொல்லுவையா, அது என்னுடைய பிரதிஷ்டை. இப்போ என் பேத்தி வளையல் போடணுங்க, அது அவங்க காரியம். என் பிள்ளை அப்படியே வளர்ந்துட்டு அவ்வளோதான். அது சொல்லுவையா, விருப்பம் இருக்குது, அது அவங்கவுங்க இஷ்டம், தப்பு கிடையாது. விரும்பினது செய்யட்டும். கர்த்தர் சொல்லி தான் செய்யணும். கர்த்தர் சொல்லாமல் செஞ்சால் ஒரு ஆசை நமக்கு வரும். அதையும் நான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்லாமல் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா நம்மளும் ஒரு செயின் போடலாமாங்கிற எண்ணம் வரும். அதுதான் சொல்கிறேன். கர்த்தர் சொல்லி செஞ்சால் அந்த எண்ணம் வராது. எல்லாம் சொல்லுவீங்க. எதை செஞ்சாலும் கர்த்தருக்காக தான் செய்யணும். ஒரு மனுஷர் சொன்னாங்கிறத செய்யக்கூடாது. எல்லாம் சொல்லுவையா, நம்ம அதில் உள்ள வந்து கொண்டு வந்து நுழைக்கப்படாது. நம்ம எதை ஒப்பு கொடுக்குறோமோ, சிலவங்க ஒப்பு கொடுக்குற நான் இப்படி தான் இருப்பேன், அது அவங்க பிரதிஷ்டை. அதை நாம் குறை சொல்லக்கூடாது, ஆமாம் பேரில் அப்படி சொல்லக்கூடாது, அது அவங்களுடைய எண்ணங்கள். சிலவங்க மீசி எடுத்துருப்பாங்க ஆண்களில், அது அவங்க பிரதிஷ்டை, நான் எடுக்கலை. நான் சிப்பா தான் போடுவேன், அது என்னுடைய பிரதிஷ்டை. சிலவங்க சபரிலாம் போட்டு நடத்துகிறாங்க, திருவிந்து கொடுக்குறாங்க, அது அவங்க பிரதிஷ்டை. நான் பார்க்குறேன், டிவியில் பார்க்குறேன். அதுக்காக நான் சவாரி போட்டு தான் திருவிந்து, நான் அப்படி கொடுக்க மாட்டேன். நான் சிப்பா தான் போடணுங்கிற பிரதிஷ்டை, நான் சிப்பா தான் போடுறேன். அப்படி சொல்லுவையா, யாரையும் குறை சொல்றதுக்காக இல்லை, அவங்கவுங்க பிரதிஷ்டை, அது அவங்கவுங்க விருப்பம்.
தேவன் அவங்களுக்கு என்ன சொல்லுகிறோ அதுதான் சரி. மற்றவங்களுக்காக நம்ம ஒரு காரியத்தை நம்ம செய்யக்கூடாது. மற்றவங்களுக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடாது. உங்களுக்கு மனசில் தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யுங்க. சொல்லாத காரியத்தை அவன் செய்யக்கூடாது. பிரதிஷ்டை மீறினா நீ விளையாட்டு போடலாமா? சிம்சோன் பிரதிஷ்டையை மீறினதுனால வித்த காட்டுறவனா மாறிட்டான், கோமாளியாக மாறி, நம்ம தமிழ் பாஷை வேடிக்கை பொருளாக மாறிட்டான். ஆடு நான் ஆடுவான், பாடு பாடுவான், குட்டிகாரணம் போடு குட்டிகாரணம் போடு. எப்போ? பிரதிஷ்டையை மீறும் பொழுது. தேவனுக்கென்று பண்ணின பிரதிஷ்டையை ஒரு மனிதன் மீறுவானால் அவனது உலகத்தில் உன மாதிரி ஒரு பரிதவிக்கப்பட்ட மனுஷனை பார்க்க முடியாது. சிம்சன் அப்படிமா கயிறுலாம் அப்படியே அத்துட்டு போயிடும், அப்படியும்பா தூக்கி எரிஞ்சு எல்லாத்தையும் கொண்டுருவான். பிரதிஷ்டை மீறினான். தேவன் பார்த்துக்கிட்டே இருந்தார். பிரதிஷ்டை மீறி வரும் பொழுது எங்க அப்படின்னா ஆவியானவர் நமக்கு வர்றது தெரியும், நம்ம விட்டு போறது தெரியாது. ஆவியானவர் வந்தவர் நம்மளை விட்டு போயிட்டார் அப்படின்னா உங்களை மாதிரி பரிதவிக்கப்பட்ட ஆள் யாருமே கிடையாது. உங்களை யாரும் நம்ம பாஷையில் மதிக்க மாட்டாங்க. என்னை யாரும் மதிக்க மாட்டேங்கிறாங்க. எப்படி மதிப்பாங்க? நீ கொஞ்சம் வேலையாக பண்ண, நான் ஒரு பெரிய ஆளாக்கும். எவ்வளோ ஆளாங்க நமக்கு. உன்னை யாரும் மதிக்க மாட்டாங்க. உன்னை வேடிக்கை பொருளாய் கத்தர் கொண்டு போயிடுவார், பிசாசு கொண்டு போயிடுவான். ஒரு மனிதன் பிரதிஷ்டையை மீறினால் அந்த உலகத்தில் உன மாதிரி ஒரு பிரதிக்கப்பட்ட ஆள் யாருமே கிடையாது. கத்தருக்கென்று பண்ண பிரதிஷ்டையை மீறவே கூடாது, இல்லை பிரதிஷ்டை பண்ணவே கூடாது. எங்க பாஸ்டர் வந்திருந்தார். கிதியோன் வந்த காரணம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டேன். தெரியாது. 93 நீங்கள் கிதியோனை குறித்து பிரசங்கம் பண்ணீங்க. நான் உன்னோடு இருப்பேன், உனக்கு நீ பலத்தோடு போ அப்படி சரி பிரசங்கம் பண்ணி ஒரு 7 பாயிண்ட் பேசுனீங்க. அப்படியா? வயிற்றில் 2 மாதம். உடனே பைபிளில் கிதியோன் அப்படின்னு எழுதினேன். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு ஒப்பு கொடுத்தேன். பாதி அவங்க கையில் தான் இருக்கு. என்ன சொல்லுவீங்க? ஷிப்பிங் கம்பெனியில் வேலைக்கு எல்லாம் வந்தாங்க பிகாமில். நாளைக்கு வேலைக்கு ஆள் எடுக்க வராங்க. என்ன செய்ய கேட்டேன், கஷ்டம், சாப்பாட்டுக்கே வழி இருக்காது. நான் என்ன செய்யணும்னு கேட்டேன். நாளைக்கு வருவாங்க, பிரின்ஸிபல்லாம் சப்போர்ட்டு, ஊழியக்காரன் பையன் வேலைக்கு அவனை அனுப்பிடுவாங்க. பிஷப் கால்டுவெல் காலேஜில் உன்னை ஊழியத்துக்கு போட்டுருக்கிறேன், யோசனை பண்ணிக்க, வேலைக்கு போ அப்படின்னு சொல்லலை. உன்னை ஊழியத்துக்கு போட்டுருக்கிறேன், அதுக்கு எனக்கு தேவை பணம், எனக்கு தேவை, நீ வேலைக்கு போ, சம்பளம் கிடைக்கும் அப்படி சொல்லலை. உன்னை ஊழியத்துக்கு போட்டுருக்கிறேன், கர்த்தர் சொல்வார், நான் ஊழியம் செய்கிறேன்பா. ரைட். என் தேவன் கஷ்டங்கள் இருந்தது இருக்கிறது. ஆனால் தேவன் என்னை இதுவரைக்கும் என்னை வெட்கப்படுத்துகிறார். சொல்லுவையா, அவருக்கு ரொம்ப சந்தோஷம். 94 பண்ண பிரசங்கத்தை இன்னும் ஞாபகம் வச்சிருக்கு. பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுத்தவர், பிரசங்கத்தை கேட்டு ஒப்பு கொடுத்தவர். அப்போ கர்த்தர் இன்னைக்கு கைவிடலை. அதுக்காக சொல்கிறேன். அவர் பிரசங்கத்தை கேட்டால் நான் எழுத உட்காந்து உங்களை மாதிரி உட்காந்து எழுதிட்டு இருந்தேன். கிதியோன் வயிற்றில் இருக்கிறது கிதியோன், ஆண் பிள்ளை பிறக்கும் 3வது கிதியோன். அவன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுப்பேன். சத்துருக்களை வெட்டுகிறவன் சொல்லி தலைப்பு பேசினான். கிதியோன் சத்துருக்களை வெட்டுகிறவன். தேவன் நல்லவன். அது சொல்லுவையா.
அவர் சொல்லுவையா. எவ்வளவு இக்கட்டுகள் இருந்தாலும் பின்மாற்றத்துக்கு நாம இடம் கொடுத்துடப்படாது. அவன் கர்த்தரை விட்டு பின் வாங்காம என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதா. சொல்லுவையா, அது சொல்லுவையா. அப்போ நம்ம எவ்வளவு பிரச்சனை எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் பிரதேசத்தை மீறிடக்கூடாது, பின்மாற்றத்தை பெறப்படாது. பின்மாற்றம் ஆயிட்டு பெருமையா சொல்லல என்ன இருக்கு? முன்னேறுவதற்கு என்ன வழி அதை நம்ம செய்யணும். பின்மாற்றத்தில் இருந்து முன்னேறுவதற்கு என்ன வழி அதைத்தான் நம்ம முயற்சி பண்ணணும். நான் பின்மாற்றம் ஆகிட்டேன் அப்படின்னா அதில் ஒன்றும் இல்லை. அந்த வார்த்தை நல்லாவா இருக்குது, நான் பின்னால் போயிட்டேன், ஷாக்கடில் விழுந்துட்டேன் அப்படி சொல்லுவேன். அதில் வந்து எந்திரிக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். எந்த சூழ்நிலையிலையும் எதுலையுமே நம்ம பின்னால் பெயரப்படாது. நிர்வாகத்துக்கு அல்ல, மனுஷருக்காக அல்ல. ஒரு பெரிய வேலை அதனால நான் செய்வேன், அதனால் என்ன தப்பு, அது நாளைக்கு ஐடியா சொல்ல, அதெல்லாம் என்ன தப்பு அப்படின்னு சொல்லுவோம். இல்லை, கர்த்தருடைய காரியத்திலே நம் தேவனுக்காக அந்த பிரதிஷ்டை மீறாமல் இருப்பது கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. நிர்வாகமாக இருக்கலாம், எதுவாக இருந்தால் நமக்கு என்ன, கர்த்தருக்கென்று பண்ணப்பட்ட பொருத்தனை மீறவே கூடாது. அவங்க என்ன அவங்க அப்படி சொல்கிறாங்க, வேண்டாம். கர்த்தருக்காக சொல்கிறேன், கர்த்தருக்குன்னு சொன்ன செஞ்சான் அது சொல்லுவையா. சரி, பின்மாற்றம் ஆயிடக்கூடாது. அதுக்கு நிறைய காரியங்கள் இருக்கிறது. என்னாகும் 32:15, யோவான் 6:66, 68, 69 இருக்கிறது. எபிரேயர் 10:38-19 பின்வாங்கிற குறித்து சொல்லப்படுது. லூக்கா 8:13 சோதனை காலத்தில் பின்வாங்கி போவது. 8:30 பின்வாங்கிடப்படாது. எவ்வளோ சோதனைகள், எவ்வளோ பிரச்சனைகள். இதனை செஞ்சால் அதை செய்வேன், இது செய்வேன் அப்படி சொன்னால் வேண்டாம், எனக்கு இது செய்ய வேண்டாம். கர்த்தரை மறுதலிக்க வேண்டாம். பின்வாங்காத மனிதன் எசேக்கியா ராஜா, அவன் பின்வாங்காதபடி அவன் கர்த்தரை, மூன்றாவது கர்த்தரை சார்ந்தான். கர்த்தரை சார்ந்துக்கிறனா கர்த்தரை எதிர்பார்த்து வாழ்வது, தேவனை எதிர்பார்த்து வாழ்வது. இப்போ நமக்கு தெரியும் இல்லையா, நம்ம எதை எதிர்பார்த்து வாழ்கிறோம். அதான் வெளிப்படை நான் பேசிடலாம், நான் எதை எதிர்பார்த்து வாழ்றேங்கிறது தேவனுக்கு எனக்கு தான் தெரியும். நான் எதை சார்ந்து வாழ்கிறேன், கர்த்தரை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை, தேவனை எதிர்பார்த்து வாழுகிற வாழ்க்கை இருக்கிறது. அது என்னைக்கும் நம்மளை வெட்கப்படுத்த. ஒரு மனிதனை எதிர்பார்த்தா இடல போயிடும். சரி, அவங்க இதை செய்வாங்க, இதை தருவாங்க, மாதந்தோறும் இதை தருவாங்க. அப்போ நாம் ஒரு காரியத்தை செஞ்சோம்னா அதை சரி பண்ணலாம். ஆண்டவர் அங்கே தான் கை வைப்பார். என்ன அப்படியா இருக்கு உனக்கு, அவங்க தரலன்னு வருத்தப்படக்கூடாது. நம்ம எண்ணத்தை சரி பண்ணுவார். நீ அப்படியா நம்புற, உனக்கு வா. தேவனை சார்ந்து தேவனை எதிர்பார்த்து வாழ்கிற வாழ்க்கை. எசேக்கியா ராஜா மூன்றாவது கர்த்தரை சார்ந்திருந்தான், கர்த்தரையே சார்ந்து வாழ்ந்தான். தேசத்தை அல்ல, அவனுடைய சேவகர்கள் அல்ல, யுத்த ஜனங்களை நம்பி அல்ல, அவன் கர்த்தரை சார்ந்து வாழ்ந்தான். கர்த்தர் அவனோடு இருந்தார். அது சொல்லுவையா, அது சொல்லுவையா. யாரை சார்ந்தாலும் என்னைக்கு இருந்தாலும் விலகி போயிடும். ஆனால் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஒருபோதும் விலகாதவர். அவன் நம்பிக்கையின் தேவன். நான் சொல்லுவையா, அவன் நம்பிக்கை எல்லாம் மாறும்.
ஆனால் தேவன் மாறாதவர். கர்த்தரை சார்ந்திருக்கிற மனிதன் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தரையே எதிர்பார்க்கிற காரியம் தான் தாய் சொல்லலாம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேரம் என் கண்களை ஏறெடுக்கிறேன். என்கிட்ட பலசாலியில் அவங்கள பார்த்து அப்படி சொல்லலை. எனக்கு ஒத்தாசை வரும் என் தேவனை நோக்கி. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல இருந்து எனக்கு ஒத்தாசை. கர்த்தர் நாமத்து மகிமை உண்டா சொல்லுவையா. எனக்கு இறக்க செய்கிற வரைக்கும் நான் கர்த்தரையே, என் கண்கள் கர்த்தரையே நோக்கி கொண்டிருக்கும். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டா சொல்லுவையா. கர்த்தரையே எதிர்பார்க்கும் பொழுது, கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கும் பொழுது தேவன் காரியங்களை வாக்கிய பண்ணுவார். கர்த்தர் நாமத்து மகிமை உண்டாவதாக சொல்லுவையா. அல்லேலூயா. நான்காவதாக அந்த 6 வசனத்தில் கர்த்தர் மோசேக்கு கற்பித்த அவருடைய கற்பனைகளை கைக்கொண்டு, தேவனுடைய வார்த்தைகளை அவன் கைக்கொண்டு நடந்தான். நிறைய காரியத்தை சொல்லலாம். அவருடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால அவனுக்குள்ளே சந்தோஷம் இருக்கும். அவன் பிரசங்கி 8:5 கர்த்தருடைய கற்பனை கைக்கொள்வதனால அவன் ஒரு தீங்கையும் அவன் காண மாட்டான். சங்கீதம் 19:8 கர்த்தருடைய கற்பனைகளை கைக்கொள்வதனால அவன் கண்கள் தெளிவாக இருக்கும், அவன் பார்வை தெளிவாக இருக்கும், அவன் தரிசனம் உள்ளவனாக இருப்பான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. சொல்லுவையா. ஒரு தரிசனம் பெற்றவன் கற்பனைகளை கை கொள்வது, தேவனுடைய வார்த்தைகளை கை கொண்டு நடப்பது, அவன் கண் தெளிவாக இருக்கும், அவன் தரிசனம் உள்ளவனாக இருப்பான். கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது சொல்லுவையா. அது சொல்லுவையா. ஆண்டவர் வசனத்தை நம்ம கை கொள்ளணும். இப்படிப்பட்ட எசேக்கியா ராஜாவோடு கர்த்தர், அவனோடு கூட கர்த்தர் இருந்தார். அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு சாதகமாகவே இருந்தது. அது சொல்லுவையா. நம்ம சொல்ல முடியும், எந்த இடத்துக்கு போனாலும் முட்டின மாதிரி இருக்குது, முட்டிட்டு திரும்பின மாதிரி இருக்குது. நான் எதை செஞ்சாலும் முட்டிட்டு திரும்பின மாதிரி இருக்குது. நான் எதை செய்தாலும் முட்டின மாதிரியே இருக்கு. அந்த வேதம் சொல்லுது, அவன் போகிற இடம் எல்லாம் அவனுக்கு அனுகூலமாகவே இருந்தது. காரணம் கர்த்தர் அவனோடு இருந்தார். அவனோடு இருக்கணும். நம்மோடு கர்த்தர் இருக்கணும். அப்படின்னா கர்த்தர் மேலே ஒரு நம்பிக்கை இருக்கணும். எந்த சூழ்நிலையிலையும் லாபமோ நஷ்டமோ கர்த்தரை விட்டு பின்வாங்கிடக்கூடாது. அவரை சார்ந்து அவரை எதிர்பார்த்து வாழணும். அவருடைய வசனத்தை கை கொண்டு நடக்கும் பொழுது கர்த்தர் நம்மோடு இருப்பார். நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் எதை செய்தாலும் கர்த்தர் உங்களுக்கு எல்லாம் அனுகூலமாய் மாற்றி தருவார். அது சொல்லுவையா. எல்லாம் ஜோமனமா எல்லாம் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை, தேவன் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை. மனுஷரை நம்புவது நான் தப்பு சொல்லலை, நிர்வாகத்தை நம்புவது தப்பு சொல்லலை. நான் அது நமக்கு பிரதானமான காரியம் அல்ல, தேவன் தான். கர்த்தரை நம்புங்க, உங்கள் காரியங்கள் எல்லாம் கர்த்தர் வாக்கியம் பண்ணுவார். மனுஷர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போயிடும், நம்மளை ஏமாத்திரும், நம்ம தோற்று போயிடுவோம். கர்த்தரை நம்பி பாருங்க. நம்பிக்கைக்கு ஏதுவா இல்லாட்டாலும் கர்த்தரை நம்பணும். ஆபிரகாம் விசுவாசத்தில் பலனடைந்தான், சந்தேகப்படலை, தோல்வியை குறித்து அவன் எண்ணலை, பிரச்சனையை குறித்து அவன் எண்ணலை. கர்த்தரை எண்ணினான், தேவனை மகிமைப்படுத்தினான். கர்த்தர் சொன்ன வாக்கு திட்டத்தை என் வாழ்க்கையில் நிறைவேற்றினார்.
எல்லாரும் எழுப்பி நிற்போமா? எல்லாரும் எழுப்பி நின்று கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியத்தை செய்வார். அனிமாலாவா ஷகராவா எல்லாரும் உன்னே ஒன்று சொல்கிறேன், ஏனோ தானங்கிற வாழ்க்கை அல்ல, கர்த்தருக்காக கர்த்தர் விரும்புகிற பிரகாரம் வாழ்ந்து பாருங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். எந்த ஒரு பெரிய மனுஷனும் செய்ய முடியாது, தலைவர் கூட செய்ய முடியாது, மினிஸ்டர் செய்ய முடியாது, ஆனால் கர்த்தர் செய்ய முடியும். நீங்கள் கர்த்தரை நம்பி பாருங்க, கர்த்தர் மேலே நம்பிக்கை வைங்க. யாரும் உங்களை ஏமாற்றணும்னு நினைச்சாலும் ஏமாற்ற முடியாது. எல்லாரும் கரங்களை உயர்த்துவோமா? நீங்கள் கர்த்தரை நம்பினீங்கன்னா உங்கள் நம்பிக்கை வீண் போகாது, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. கர்த்தர் மேல் வைத்திருக்கிற நம்பிக்கை வீண் போகாது. உங்களை யாரும் ஏமாற்றணும்னு நினைச்சாலும் உங்களை ஏமாற்ற முடியாது, அவங்க ஏமாந்துருவாங்க. ரீமாலா பாஷா காபாலா ரீமாலா தாமா ஷக்கரபா. ஆனால் மனுஷனை நம்பினா ஏமாத்திடுவான், மனுஷனை நம்பினா ஏமாத்திடுவான். ஆனால் கர்த்தரை நம்பி பாருங்க. எந்த இக்கட்டிலையும் கர்த்தரை விட்டு விலகிறாதீங்க. ஒரு பெரிய நன்மை நமக்கு வர்ற மாதிரி இருக்கும். அந்த நன்மையை அடையணும் அப்படின்னா கொஞ்சம் கர்த்தரை விட்டு கொடுக்கிற மாதிரி வரும். இந்த சின்ன விஷயம் தானே, ஆண்டவருக்கு தெரியாதா? சொல்லாதீங்க. எவ்வளோ பெரிய நன்மை வந்தாலும் இல்லை எவ்வளோ பெரிய சோதனை வந்தாலும் கர்த்தரை விட்டு கொடுத்துடாதீங்க, கர்த்தரை விட்டு விலகிறாதீங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய காரியத்தை செய்வார். நிறைய நன்மை வர்ற மாதிரி இருக்கும். இது சின்ன காரியம் தானே, நமக்கு இவ்வளோ நன்மை கிடைக்கேன்னு சொல்லாதீங்க. இல்லை இவ்வளவு பிரச்சனை இருக்கே, நான் மாற்றி அமைப்போன்னு சொல்லாதீங்க. எவ்வளோதான் சோதனை இருந்தாலும், எவ்வளோதான் லாபம் இருந்தாலும் கர்த்தரை விட்டு கொடுக்காதீங்க. கர்த்தரையே பின்பற்றுங்க. நாங்கள் கர்த்தரையே பின்பற்றுவோம். தேவன் அவனோடு இருந்தார். பின்வாங்காமல் இருந்த எசேக்கியாவோடு கர்த்தர் இருந்தார். அவன் போகிற இடமெல்லாம் அவனுக்கு அனுகூலமாக இருந்தது. நம்ம பாஷையில் எந்த இடத்துக்கு போனாலும் அவனுக்கு வாசல்கள் திறந்தே இருந்தது. எல்லாரும் கரங்களை தட்டி கத்தனா பத்தமயப்படுத்துவோம். எல்லாம் அல்லேலூயா, யாரும் அடைக்க முடியாது. நான் உனக்கு முன்னே போய் கோணலாக இருக்கிறத செவ்வாய்ப்படுத்துவேன். அதான் வார்த்தை. எல்லாம் சரியாக இருக்குன்னு நமக்கு தெரியுது, நம்ம நினைக்கிறோம். ஆனால் சொல்ல, நான் உனக்கு முன்னே போனால் கோணலாக இருக்கிறத நான் சரிப்படுத்தி அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளி வீடுகிற புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். நான் உனக்கு முன்னே போனோம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவங்க எனக்கு முன்னே போனால் காரியம் சாதிக்கும் எல்லாம் கிடையாது. தேவன் உங்களுக்கு முன்னே போனால், தேவனை முன்வைத்து ஒரு காரியத்தை செய்தால், தேவ ஆலோசனைக்கு முக்கியத்துவம் கொடுத்து காரியத்தை செய்தால், கரண்டு மரடா இருந்தாலும் என் தெய்வம் அதை சரிப்படுத்திடுவார். எந்த இடத்துல பொக்கிஷம் இருந்தாலும் சரி, எடுத்து தர்றது அவருடைய வேலை. நாம் அவரை முன் வச்சே காரியத்தை செய்யணும்.
நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களோட சித்தம் இல்லாமல் நான் எதையும் செஞ்சிடக்கூடாது, என்னை மன்னிச்சிருங்க. நான் நிறைய காரியத்தை சொல்லி வருத்தப்பட்டிருக்கேன். கடந்த வாரத்தில் ஒரு ஊழியக்கார்ட்ட சொல்லி வருத்தப்பட்டேன், ரொம்ப வருத்தப்பட்டேன், மனம் விட்டு பேசினேன். தேவ சித்தம் இல்லாமல் மனுஷரை பிரியப்படுத்துவதற்கு அல்ல, அதனால பனிஷ்மெண்ட் நிறைய நான் வாங்கியிருக்கிறேன். தேவனை பிரியப்படுத்தினால் தேவன் நம்மளை மகிமைப்படுத்துவார். உண்மை சித்தம் இல்லாமல் இதையும் செஞ்சிடப்படாது. கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்தே காரியத்தை செஞ்சு பாருங்க. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது, நீங்க தோற்று போக மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். எல்லாரும் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? சோதரா.